ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்றைக்கி வந்து மைசூர் பாக்கு தாங்க ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு கப்பில் வந்து கடலை மாவு ஒரு கப் எடுத்தாச்சு. திரும்ப வந்து எண்ணெய் வந்து நாங்கள் சூடு பண்ணி ஊற்றியாச்சுங்க. ஆனால் சூடு பண்ணக்கூடாதுங்களா? நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். அதில் வந்து நல்லா எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றி நல்லா டிக் பண்ணியாச்சுங்க. அப்புறம் திரும்ப வந்து பாவு காய்ச்சறதுக்காக அதே கப்பில் எந்த கப்பில் வந்து நம்ம கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு வந்து சர்க்கரை பாவு காய்ச்சறதுக்காக சர்க்கரை எடுக்கணுங்க. அதை எடுத்துகிட்டு ஒரு அடுப்பில் பாவு வச்சுங்க. திரும்ப வந்து ஒரு பிளேட்டை எடுத்து நெய் தடவி வச்சுருக்கணும். பாவு வந்து ஒரு கம்பி பதம் வரணுங்க. கையில் தொட்டு பார்த்தா இப்படி கம்பி பதம் வருங்களாம். நாங்கள் வேறு ஃபஸ்ட் டைமுங்களா, எப்படிங்க வருதான்னு நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோங்க. கம்பி பதம் வருதான்னு. லாஸ்ட்டாக ஒரு வழியாக ஐயோ சாமி லைட்டாக கம்பி பதம் வந்துடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கலந்து வச்சுருக்க மாவை எடுத்து கரைச்சி வச்சுருக்கிற மாவை எடுத்து அதில் ஊற்றணுங்க. பாவில் ஊற்றி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு பதம் வர வரைக்குமே நல்லாவே கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி தாங்க. நல்லா கரண்டி எடுத்துடக்கூடாதுங்க. நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் கிளறிக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சு கிளறிக்கிட்டே ஒரு பதத்துக்கு வந்த உடனே திரும்ப வந்து பாருங்கள், இந்த மாதிரி வந்து திரும்ப நம்ம இப்படி கரண்டி விட்டு கிளறிக்கிட்டே இருக்கும்போது அது இப்படி பிரியணுங்க. அந்த மாதிரி வரும்போது வந்து கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்கு திரும்ப வந்து நெய் ஊற்றணும். நாங்கள் கடையில் தாங்க நெய் வாங்கிட்டு வந்து ஊற்றணும். இந்த பாருங்கள், நல்லா அந்த மாதிரி வராமல் அடி பிடிக்காமல் இருக்க வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம்னா அது அடி பிடிச்சிடும். அப்புறம் நல்லா இருக்காது. இந்த ஒரு பதத்துக்கு எப்படியோ ஒன்று நல்லா கிளறி ஒரு பதத்துக்கு கொண்டு வந்தாச்சுங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம நெய் தடவி வச்ச பிளேட்டில் வந்து அதை எடுத்து போட்டாச்சு. அதை போட்டு நல்லா கரண்டியில் இது பண்ணி விட்டுட்டு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்து கட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து அப்படியே இந்த ஷேப்பு தாங்க கட் பண்ணிவிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் கட் பண்ணிக்கிட்டோங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுனால நல்லா தாங்க வந்துச்சு. அந்தளவுக்கு இது இல்லைங்க. நீங்களும் பார்த்து, ஆனால் எங்களை பார்த்து ட்ரை பண்ணிடாதீங்க. நீங்கள் வேறு எதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எதுவுமே செஞ்சு பார்த்தா தாங்க எப்படி இருக்குன்னு தெரியும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. என்னங்க கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. மற்றபடி வந்து டேஸ்ட்டெல்லாம் வேறு லெவலாக இருந்துச்சுங்க. நல்லா இதை கட் பண்ணி வச்சு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா தாங்க இந்த மாதிரி இருக்கும். அது காய வச்சு 2 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி எடுத்தோம்னா வந்து நல்லாயிருக்குங்க. ஆனால் டேஸ்ட்டெல்லாம் நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சொதப்பில் இருக்குதா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்.